ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், வீக்லி எக்ஸ்பைரி அந்த டேவை நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட்டபிள் டேவாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டே வைஸும் ஹவர்லி வைஸும் 15 மினிட்ஸ் கண்டில் வரைக்கும் வச்சு அனலைஸ் பண்ணி ட்ரெண்டை நம்ம ஈஸியாக பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷனு. டவ் ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் 0.4% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ லைவில். S&P 500 வந்து 0.1%, நாஸ்டாக்கு வந்து 0.06% வந்து நெகட்டிவில் டவுன் ஆகிருக்கு. இப்போ வந்து நிக்கி மார்க்கெட் வந்து 0.2% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹாங்சங் மார்க்கெட் வந்து 1.57% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நிஃப்டி வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா +9 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 149 பாயிண்ட்ஸ் டவுன்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அனலிசிஸ் உள்ளார போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் இன்றைக்கி நேற்று நம்ம அனலைஸ் பண்ணது எந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி டவுன் கொடுத்தாலும் இந்த இடத்துலேயே சைடுவேஸ்லேயே மூவ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எகெயின் இந்த டேவோட ஹை அது தாண்டல. நம்ம டே அனலிசிஸில் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும் டே கேண்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டே கேண்டில் வச்சிட்றேன். இப்போது நான் ஜூம் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து எப்படி நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்ததோ இந்த 2 நாளும் பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட ஹையை தாண்டவே முடியல. ஆனால் இங்கேருந்து போன 5 நாளும் நமக்கு வந்து கேப் அப்பு ப்ரீவியஸ் டேவோட ஹையை தாண்டி தான் க்ளோஸ் ஆகிட்டே இருந்தது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் வந்து 2 நாளாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எப்போவும் மார்க் பண்ணுற மாதிரி அன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைய டேவோட ஹையும் இன்னைய டேவோட லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை ஒரு கன்சல்டேஷனையோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ட்ரெண்டு எப்படின்னா, ஒரு லோ ஹை லோ ஹை லோ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இப்போ இறங்கினா நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைன் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த சேனலோட இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இப்போ இந்த ட்ரெண்டை பிடிச்சி போயிட்டுருக்கோம். 1 ஹவர் கேண்டில் போய் பார்த்துடலாம் என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக சைடு வேஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல டவுன் கொடுத்த மார்க்கெட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கன்சல்டேஷன், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்லேயே மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு இதுக்குள்ளார எப்படி ட்ரேட் பண்ணணுன்னா, இந்த லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த டேவோட லோ கட் ஆகிறப்ப இந்த இடம் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இதே வந்து அப் ட்ரெண்டில் போகணுன்னா இன்னைய டேவோட ஹையை தாண்டணும். அப்படி தாண்டுறப்ப இங்கேருந்து போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் இந்த லைன் போகிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம அதை வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு வரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போகிறேன். 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் லைவ் வரல. ஏன் லைவ் வரலன்னா, பர்சனல் ஒர்க் இருக்குது, அதனால் வீடியோவாக ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணும்னா நேற்று கமெண்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில்ஸை வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆட் ஆகாத நண்பர்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம்ல ஆல்ரெடி, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கட் பண்ணி. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து வந்திருக்க ட்ரெண்ட் லைனு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அன்றைக்கி டேவோட லோவை, அதாவது அன்றைக்கி டேவோட ஹையை கட் பண்ணல, எகெயின் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் புல் பேக் கொடுத்துச்சுன்னா மேலே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து இன்னைக்கு டேவோட ஹையை தாண்டணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்தடுத்து இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே, அதாவது நேற்றோட அனலைசிஸில் வந்து ஹை எங்கே போயிருக்குன்னா 19,446, 19,437 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஹை தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 19,435 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 19,500 டார்கெட்டாக வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த லைனை போய் தொட்டுறதுக்கு. சரிங்களா? இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகட்டும், இன்னைய டேவோட லோ கட் ஆகட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து
இந்த 19,400 ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகட்டும். அது வந்து 19,380 இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 50 பாயிண்ட் இருக்குது. அன்றைக்கி டேவோட லோ 19,336 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நாங்கள் சொன்னால இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. அது வந்து 19,270 250 ரீஜியன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் வரலாம். இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ப்ளூ லைன் போகிறது தான் சப்போர்ட்டாக எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கு ப்ரீவியஸ் மந்தோட ஹை 19,200 ரீஜன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் அடுத்தடுத்து சப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரியான அனாலிசிஸ் நடந்துகிட்ருக்கு, மூமெண்டம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம நேற்று என்ன ப்ரிடிக்ட் பண்ணமோ அந்த லெவல் தான் நடந்தது. ஆக்சுவலாக எப்போவுமே நான் சொல்கிறது இதுதான், சைட்வேஸாக இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தா இன்றைக்கி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோன்னா நேற்று அனாலிசிஸில் இந்த லைன் வரைஞ்சிருந்தோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இங்கே வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்தாலும் அடுத்தடுத்து வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சதுக்கு கீழே தான் மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஈஸியாக எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற 100 இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 to 200 பாயிண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமமே. ஸோ இந்த ரெட் கேண்டிலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருந்தா கூட 45,250 இப்போ வந்து லோ எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், 45,015 வச்சுக்கோங்க. 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கா. நீங்கள் இதில் 100 பாயிண்ட்ஸோ இல்லை 150 பாயிண்ட்ஸ்லேயே நீங்கள் புக் பண்ணியிருந்தால் கூட ஈஸியாக ப்ராஃபிட்டில் நம்ம வெளில வந்திருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. சரி, நம்ம டேயில் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ட்ரெண்டு பார்த்துட்ருக்கோன்னா, ஓவராலாக நம்ம பார்த்துட்ருக்க ட்ரெண்டு நிஃப்டி மாதிரியே தான் நானும் சொல்கிறேன். இப்போயும் இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டிலையும் இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு கொடுத்தது. இந்த ஹைக்கு மேலே இந்த டேவோட ஹை தாண்டலை. ஸோ இதுக்கு கீழே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுக்குது. அதே மாதிரி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போயிட்டு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் வைக்கிது. ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா இதுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கேருந்து ஒரு ரெட் லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இன்னி டேவோட அந்த டே, அதாவது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வரைஞ்ச டேவோட ஹை லோ லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே இறங்குறப்ப இந்த ரெட் கலர் லைன் சப்போர்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்னைய டேவோட ஹை இது, இன்னைய டேவோட லோ இது. ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணிட்டேன். வச்சுட்டு நம்ம ஒன்னொரு கேண்டில் போயிடலாம். ஒன்னொரு கேண்டிலில் என்ன மாதிரியான மூவ் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்னொரு கேண்டிலில் ஆக்சுவலாக நான் பார்க்குறப்ப எனக்கு தோன்றது, இந்த இடத்துல வந்து ஒரு கேஃபில் இருக்குது பாருங்கள். இந்த கேஃபில் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் பாருங்களேன், ஜஸ்ட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வருதா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ இன்னைய டேவோட லோ கட் பண்ணுறப்ப இந்த நெக்லைனும் பிரேக் அவுட் ஆகும். ஈஸியாக வந்து இந்த லெவல் டார்கெட்டை இதை இங்கே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தோணுது, சப்போஸ் டவுன் ஆனால். ஓகேங்களா. மார்க்கெட் அந்த மாதிரி மூமெண்டம் தான் இப்போ எனக்கு இதில் ஓவராலாக 1 ஹவர் கேண்டிலில் பார்க்குறப்ப தோணுது. ஓகேவா. அதே மாதிரி இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, ஓவராலாக இங்கேருந்து போன அப் ட்ரெண்டுக்கு இப்போ ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷனை வச்சு பார்க்கலாம், இல்லை ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு கூட நீங்கள் எந்த லெவல் வரைக்கும், இப்போ ரீசெண்டாக வந்த லோலேருந்து ஹை இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா. வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 0.238 லெவல் பிரேக் அவுட் ஆகி தான் கீழே நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த டார்கெட்டாக 0.38 லெவல்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டுன்னா 44,831 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா,
இந்த கேப்பில் இருக்கிற இடத்த வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மார்க் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கேப்பில் இருக்கிற இடத்த மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஈஸியாக இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது லெவல் வந்து 45,045. ஸோ அப்போ 45,000க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 44,870 வரைக்கும் 880 வரைக்கும் 120 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவலில். இதுக்கு கீழே அந்த கேப்பை ஃபில் பண்ண இறங்குச்சுன்னா 44,780 வரைக்கும், ஸோ 100 பாயிண்ட்ஸ். ஸோ ஈஸியாக இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுது, இதே டவுன் ட்ரெண்டில் வந்துச்சுன்னா. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ 15 மினிட்ஸில் வச்சுட்டு அப் ட்ரெண்ட் போனால் எப்படி, டவுன் ட்ரெண்ட் போனால் எப்படி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரே டேரெக்ஷனை பிளான் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டேரெக்ஷனையும் நம்மளோட அனலைசிஸை வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து சப்போஸ் மார்க்கெட்டோட டேரெக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி அப் ட்ரெண்ட் போனால் கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளார ட்ரெண்ட் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா நாங்கள் சொன்ன மாதிரி தான் 45,071 ரீஜனில் இருக்குது. இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகணும்னா நீங்கள் வந்து 45,000 வரைக்கும் வரணும். 45,000க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா 44,888. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 44,765 செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் வீக்கு ப்ரீவியஸ் மந்தோட சப்போர்ட் இருக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அந்த லெவல் வந்து 44,700. சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் டவுனில் வந்தால் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே அப் ட்ரெண்டில் போகணுன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதாவது 45,200க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு 45,380 to 340 இந்த ரீஜன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஆல்ரெடி கன்சல்டேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேபி இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் இந்த லெவலுக்குள்ளாரையே கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணணுன்னா இன்னைய டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 45,400. இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நீங்கள் அடுத்து 45,650 ரீஜன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக நிஃப்டியோடையும் பேங்க் நிஃப்டியோடையும் ட்ரெண்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ ப்ராப்பராக கரெக்டான ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிறப்ப என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதோட அனலிசிஸ் பண்ணி நான் வந்து டெலிகிராம் சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.